அன்பு உள்ளங்களுக்கும் பெரியாடி செம்மனுடைய அருளையும் பெற்று திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய தங்க கோபுரம் எப்படி வளர்கின்றதோ அதே போல் அவர்களுடைய ஆதன வளர ஆண்டவன் சன்னிதானத்தில் காலெடுத்து வைத்த உடனே பாதங்கள் பட்ட உடனே பாதம் தொலையும், அடி எடுத்து வைத்த உடனே துஷ்ட தேவதைகளை தூர நிறுத்தி எப்படி துஷ்ட தேவதைகளை தூர நிறுத்தி எல்லா புகழையும் எல்லா அருளையும் நீண்ட ஆயுளம் பெற்று சுகசீமையை வாழ ஆண்டவனை வேண்டுகிறேன். நமோ நாராயணாய நமஸ்தே. மாபெரும் புண்ணிய நகரத்திலே ஆடாத கூத்தாடியும் கிடையாது, பார்க்காத கூத்து கிடையாது. அனைத்து நாடக கலைஞர்களையும் பார்த்த ஒரு மாபெரும் புண்ணிய நகரம். அதாவது வைத்த நாடகம் பெரியாண்டிச்சி அம்மன் மையான கொள்ளை. பெரியாண்டிச்சி அம்மன் மையான கொள்ளை இல்லையே வல்லால கண்டன் சூர சம்காரம். என்ன சம்காரம்? வல்லால கண்டன் சூரன் சமகாலம். சரி, சம்காரம். சம்காரம் இந்த நாடகத்துல இந்த பிரம்மா என்று சொல்லக்கூடியவர் மயில் தொகையை அணிந்து ஒரு புதுமையான வேடத்தில் வந்திருக்கிறார். நாடகம் பார்த்தவங்களுக்கு தெரியுமல்ல? மற்றவருக்கு தான் தெரியும் கல்வியின் அருமை, பெற்றவருக்கு தான் தெரியும் பிள்ளையின் பெருமை. அதனால உன்னை கேட்டவனுக்கு என்ன தெரியும்? கொண்டாட்டிய பிள்ளையா, கல்யாணமா காரியமா? எந்த காரியம் கருமாத்திர காரியம். நானும் ஊரூரா தோழ என்ன அவளும் பார்க்க மாட்டேங்கிறேன். இந்த உடம்பு பார்த்தியா எல்லாம் ஆசை வைக்கிறாங்க. அதனால மகாபாரதத்தில் அர்ஜுனன் தபசு கேட்டு சொல்லக்கூடிய நாடகத்தில் அர்ஜுனனாகப்பட்டவர் மயில் தொகை அணிந்து தபசு கம்பத்தின் மீது ஏறி கருட தரிசனம் பார்த்தது. அங்க டீ 5 டீ வந்திருக்குது. நம்முடைய ரஞ்சித் குமார் அவர்கள். ஆமாங்க. போடு. அர்ஜுனின் தவசில அர்ஜுனின் மயில் தொகை அணிந்து தவசி கம்பத்தின் மீதில் ஏறி கருட தரிசனம் பார்த்தது ஊர் உலகறியும் நாடறியும் நகரமறியும். ஆனால் இது ஒரு புது விதமான பிரம்மா வந்து மயில் தொகை அணிந்து வந்திருக்கிறாரே, காரணம் என்ன? என்ன காரணம் ஏன் என்பதை தெளிவாக சொல்கிறேன். அர்ஜுனன் ஏன் மயில் தொகை அணிந்து வந்தார்? என்ன காரணம்? காரணம் தெரியணுமல்ல? ஆமாங்க. இப்ப பிரம்மா மயில் தொகையை ஏன் அணிந்து வந்திருக்கிறார்? அதற்கான காரணங்கள் என்ன என்பதை விளக்கமாக சொல்லுகிறேன். இருந்தாலும் இந்த நாடகத்தில் நான் என் பெயர் என்ன சொல்லவா?
தந்தை. என் பெயர் ஓய் சதிர் என்றால் என்ன? என்ன ஜாமி சதுர்னா? சாமி, சதுரம் என்றால் என்ன? 4 பக்கமும் சரியாக இருந்தால் அதற்கு பெயர் சரி. சதுரம் உண்டா இல்லையா சாமி? 4 பக்கமும் ஒரே அளவு. அதனால ஓய் சதிர் என்றால் சரி 4 பக்கம். யாருங்க? 4 பக்கமும் ஓய் 4 முகங்களை கொண்ட சரி சதிர் முகங்களை கொண்ட ஆ. என் பெயரோ ஓய் பிரம்மதேவ மன்னர். அண்ணா திருமணம் பண்ணிருக்கே. சாமி என்ன அப்படி சகர்முகம் கொண்ட பிரமதேவனாக இருந்தாலும் இந்த பிரமனை பெற்றெடுத்த தாய் தந்தை என்னை பெற்ற என் தாய் தந்தைகள் என் அப்பா அம்மா யாருங்க? யாருக்கு பிள்ளைய பிறந்து தெரியுமா? யாருக்கு பிறந்த? எடை எடை ஈண்டதொரு தாயாரே தேவதையாரே. தாயாரே தாயாரே அதிலட்சுமியே தேவதையாரே. தாயார் பெற்றவரு தந்தையாரே என் தந்தையாரே. ஆதி முழு நாளே என் தந்தையாரே. ஓ நமோ நாராயணாய நமக. பக்தனே அவங்கெல்லாம் சாமிக்கு கொடுத்தா நான் என்ன பண்றது? பின்னாடி இருக்கிற கோச்சத்தை கொஞ்சம் இழுத்து சொல்லிட்டு போ. 10 ரூபா கொடுத்து மானத்தையாவது காப்பாத்துறேன். என் பெயர் பிரம்மதேவ மன்னராக இருந்தாலும் என் தாயின் பெயர் யாருங்க? ஸ்ரீமந்த நாராயணன் கண்ணன் என்பார்கள். தாய் ஹரிராம கண்ணன். என் தந்தையின் பெயர் அதே ஸ்ரீமந்த நாராயணன் கண்ணபரபான்பாய் என்பார்கள். பல்ல அப்படியே கறி கொடு மாதப்பா. என்னால பார்த்தோன்னா பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? என்னன்னா அப்பாவும் கண்ணங்கிற அம்மாவும் கண்ணங்கிறா. ஆம்பளைக்கு எப்படா பார்க்க முடியும்? அவன் பொம்பளையும் கூட்டிட்டு போய் சொட்டக்காடா பெறா வெறும் புழுதியா போயிருக்கு. ஆம்பளைக்கு எப்படி பார்க்க முடியும்? நீ பகுதி என்ன திங்கிற? நான் சோறெல்லாம் திங்க மாட்டேங்க. ஒன்லி ரொட்டி புரோட்டா தான். அதாவது ஏழு முதல் எறும்புக்கடை 84 லட்சம் ஜீவ வேதங்களுக்கும் ஓம் என்ற பீடத்திலே உமா பார்வதி பிறந்தாள். உமா பார்வதி பிறந்து உலகத்தை படிப்பதற்காக உலகத்தில் விநாயக பெருமானை முதலில் பிறக்க வைத்தார்கள். பிறகு ஸ்ரீமந்த நாராயணனாகப்பட்டு கண்ணனாகிய நாராயணனை பிறக்க வைத்தாள் ஆதிபராசக்தி. அந்த ஓம் சக்தி பார்வதி. பிறகு கணவன் வேண்டும், உலகத்தை உற்பத்தி செய்ய வேண்டுமே என்பதற்காக
சிவபெருமானை படிக்க வைத்தாள். சிவபெருமான் அதற்கு சரி படி அளப்பது சிவன், துஷ்டனுக்கு நிஷ்ட பரிபாலம் செய்து அவர்களுக்கு சாமி பாலத்தை தருவது அளிப்பது கண்ணன். படிப்பதற்கு ஒரு கடவுள் வேண்டும் அல்லவா? என்பதற்காக எல்லாம் கவனமா கேளுங்க சாமி. உலகத்தை படிப்பதற்கு ஒரு கடவுள் வேண்டும் என்பதற்காக ஸ்ரீமந்த நாராயணனுடைய உண்டி கமலம். உண்டி கமலம் என்றால் தொப்புள் கொடி. தொப்புள் கொடியின் வழியாக ஒரு தாமரை தண்டு. தாமரை தண்டின் வழியாக என்னை பிறக்க வைத்தால் கண்ணன். எதற்கு? பிண்டங்களை பிடித்து உலகத்தை உற்பத்தி செய்வதற்கு ஒரு கடவுள் வேண்டும் என்பதற்காக என்னை பிறக்க வைத்தார். அதனால கண்ணனுடைய உந்தியிலே, உந்தி என்றால் தொப்புள் கொடி, தாமரை தண்டு, அதன் வழியாக பிறந்தபடியினால் எனக்கு தாயும் அவரே தந்தையும் அவரே ஆகும். அதனால என் வளர்ப்பு தாயாகப்பட்டவள் ஆகி லட்சுமி தேவி என்பார்கள். லட்சுமி. ஆமா சரிங்க. அப்படி இருந்தாலும் என் நாடு எது? எங்க இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேலை? ஆமா ஜாதி. என்னுடைய லோகம் திருமூர்த்திகளே ஒருவனாய் வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய தேசம் உலகம் சத்திய உலகம் என்று சொல்லுவார்கள். சத்திய உலகம். இந்த சத்திய லோகத்தில் வாழ்ந்து வந்தாலும் தாங்களுக்கு ஏதாவது காரியம் இல்ல, கல்யாண காரியம். கல்யாணம் செய்த என் மனைவியின் பெயர் கலைமகள் என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவி என்பார்கள். காயத்ரி தேவி. காயத்ரி. சரிங்க. அப்படி மன்னன் பிரமதேவனாக பிறந்து தாங்களுக்கு என்ன வேலை? உலகத்தை படிக்கும் தொழில். படிக்கிறது. ஆமா. படிக்கிறதுனா எப்படி? யானை முதல் எறும்புக்களை 84 லட்சம் ஜீவ பேதங்களுக்கு இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்றி. ஜாமி இன்னாருக்கு இன்னார் என்று மனிதனுடைய தலை எழுத்தை எழுதுபவன், பிண்டம் பிடிப்பவன், உரிமை பிடிப்பவன், படைப்பவன். ஆமா, உன்னை படித்தது நான் தான்.
டேய், என்ன என்ன படிச்சது நீ என்ன எங்க அப்பா எல்லாம் எங்க கள்ளக்காப்புடுங்க தந்தையை படித்தது நான் தான். அப்படின்னு எங்க தாத்தாய் உன் பாட்டன் தாத்தாவை படித்தது நான் தான். எங்க தாத்தனுக்கு தாத்தாய் உன்னுடைய முப்பாட்டனை படித்ததும் நான் தான். எல்லாத்தையும் ஆமா, குழல்காரரு குழலிக்காரரை படித்ததும் நான் தான். குழல்காரருக்கு அப்பனும் நீயா ஆமா, மத்தாளக்காரரு அவருக்கும் நான் தான். பொட்டிக்காரரு அவருக்கும் நான் தான் படித்தேன். எல்லாத்துக்கும் அப்பா நீ என்ன எங்க அப்பா எங்க கள்ளக்காப்புடுக்கிறதுக்கு போயிருப்பான் எதுக்கு? இன்னும் எங்க அப்பா எல்லாமே நீ எப்படி எங்க அப்பா அவ ஏய், எல்லாம் என்னுடைய ஆண்டவனுடைய அனுக்கிரகங்கள். அப்பயே தெரியும் எங்க அம்மா கண்ட அறுவடை கொண்ட என்னமோ தடுமாறி போட்டால் டேய், நீதான் அப்பங்கிற அப்படியா? டேய், படிக்கும் தொழில். சரிங்க அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் நான் சொன்னேன்ல, ஆமா பிரம்மாயின் மயில் தொகை அணிந்து வந்தார் என்பதற்கான காரணம் சொல்றேன். எதுக்கு சாமி சொனப்பூச்சுள்ள ஊத்துன்னு கட்டிட்டு வந்துருக்கியா நிறைய உள்ளூர் சாமி நீ மட்டும் ஒரு சாரா டேய். சாப்பிச்சுக்கலாம் பாண்டவர்கள் ஐவராஜாக்கி கவனமா கேளுங்க சாமி. பாண்டவர்கள் ஐவராஜாக்கி துரியோதனாதிகள் 100 பேர்கள். சரி. 100 பேர்களுக்கு பாதி நாடு, ஐவர்களுக்கு பாதி நாடு தருவதா என்று சரி. பொறாமை கொண்ட துரியோதனன் பாண்டவர்களை 12 வருடம் காணகும் ஓராண்டு அஞ்ஞான வருடம் ஆணகத்தில் போட்டு வைத்தான். ஆமா சூதினால் பகடையாடி சரி. அப்படி சென்ற பாண்டவர்கள் 9வது வனத்திலிருந்து ரோமரிஷி பகவான் துணை கொண்டு வேதவியாசனுடைய ஆலோசனையோடு சரி. ஸ்ரீமந்த நாராயணுடைய புத்திமதியை கேட்டு சரி. பாண்டவர்கள் ஐவரிலே ஒருவர் சரி. நடுபிறந்த நாயகனாகிய ஆளாள் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜன் சரி. 2011 நெய்த்திரம் அடைத்த ஆதி சிவபெருமானை வேண்டி சரி. கடுமையான தவம் செய்து அவருடைய வலது கையில் இருக்கிற சரி. வாய்ப்பதை கதையை பெற்று வந்தார். பகைவரை வெல்லலாம், பாகி ராஜ்யத்தை பெறலாம் என்று சரி. கண்ணன் உரைக்க வேதவியாசர் உரைக்க அதன்படி ஐவரில் ஒருவராகப்பட்ட ஆளால் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜன் மயில் தோகையை அணிந்து சென்றார். சரி. ஏன் மயில் தோகை அணிந்தார்? அப்படி போலாமல்ல சாமி, கோயிலுக்கு போறோம், ஏன் காய் வேட்டி கட்டிட்டு போறோம்? இப்ப இருக்கிற மாதிரி போலாமல்ல, அதற்கான காரணங்கள் வேண்டும். அதாவது ஆளால் அழகு மன்னன் என்பவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அந்த வரம் கொடுக்கிறார்ல, ஒரு சொறியில 2 கத்தி இருக்க கூடாது. ஒரு நாட்டுக்கு 2 ராஜா இருக்க கூடாது. அது போல ஒரு நாடகத்துக்கு 2 கோமாளி இருந்தா நல்லா இருக்குமா? ஒருத்தனுக்கு 2 பொண்டாட்டி இருக்க கூடாது. ஆமா, அது பெரிய பிரச்சனையாயிரும். அது போல சரி, இந்த அர்ஜுனனாகப்பட்டவர் உரிமங்களை முடிதறித்து செடுமுடி வேடம் கொண்டு சிவனிக்கான புறப்படுகிறார். உலகத்தில் முதற் கடவுள் எது? விநாயக பெருமான். விநாயக பெருமான் முதற் கடவுள். விநாயகர் போய் சிவபெருமானுடைய அப்பா தானே, சிவபெருமானுடைய மகன் தானே விநாயகர். அதனால மகனை போய் முதற் கடவுளாய் வணங்குகிறார். ஆண்டவனே, முந்தி பிறந்தவரே, உலகத்திற்கு முதற் கடவுளே, உன் தந்தையர் நான் கடுமையான தவம் செய்து வரவாங்க போறேன். எதை ஜெயிக்கணும்? உன் தந்தையர் எனக்கு வரமளிப்பாரா என்று கேட்டார். நிச்சயமாக உன் தவ கோலம், உன்னுடைய பக்தி, இந்த மயில் தொகை அணிந்து செல்வது, இதையெல்லாம் பார்த்தா இறங்காத மனமோ இறங்கும், வரம் கொடுக்காத மனமோ கொடுக்கும். அதனால என் அப்பா நிச்சயமா வரம் கொடுப்பாருன்னு விநாயகர் சொல்லிட்டாரு. சரி, விநாயகரிடத்தில் வரங்களை பெற்று விட்டோம். அடுத்தது அவருடைய மகனாகப்பட்ட சுப்பிரமணியர் வேலவன் அந்த முருக கடவுளை வேண்டி போய் வணங்கினேன். அர்ஜுன மகாராஜன் அப்படி வணங்கும் போது, ஐயனே, உன் தந்தையை வேண்டி தவம் இருக்க போறேன், உன் தந்தையார் எனக்கு வரமளிப்பாரா என்று கேட்க, நீ வரம் தவம் இருப்ப, உன் பக்தியும் இருப்ப, ஆனா என் அப்பா உனக்கு வரம் கொடுக்க மாட்டாரு அப்படி என்று முருகன் சொல்றாரு. ஏன்? என் பக்தியிலே, என் தவத்திலே ஏதாவது குற்றம் உள்ளதா என்று கேட்டார் அர்ஜுனன். அப்ப முருகன் சொல்றாரு, உன் தவத்திலோ உன் பக்தியிலோ குறி இல்லை, ஆனால் நீ என் அப்பாவுக்கு சரி நிகரானவர். உன்னை பார்த்தா எங்க அப்பாவுக்கே பொறாம வரும். இப்பேற்பட்டவனுக்கு வரம் கொடுத்தா நமக்கு மதிப்பு இருக்காது. அப்படி என்று உனக்கு வரம் கொடுக்க மாட்டாரு. அதனால உனக்கு 11 பெயர் 12 அழகு, 10 அழகு படித்த 10
10 அழகு படைத்த பரமனை போல இருக்கிறாய். அதனால 11 பெயர் படைத்தவர். அதனால நீ இப்படி சென்றால் என் அப்பா உனக்கு வரம் கொடுக்க மாட்டாரு. உன் அழக குறை அவர்களை தாழ்மையச்சில் பணிவாகச்சில் என்பதற்காக மார்பிலே மச்சரேகை தோளிலே துளப்பு மாலை உன் மச்சரேகை மறைத்திச்சில் என்று சொல்ல எப்படி ஐயனே இறந்ததை நான் எப்படி மறைக்க முடியும் என்று சொல்ல சரி இதோ என்னுடைய மயில் வாகனம் இருக்கிறது. அந்த மயில் வாகனத்தின் தோகையை தருகிறேன். அந்த இறகுகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து முதுகிலே இருக்கிற மச்சரேகையை மறைத்து ஒரு பக்தனாக சடாமுடி தரித்து கட்டுக்கட்டாய் நீர் அணிந்து காவி உடை தரித்து நீ போனீனா எங்க அப்பா வரம் கொடுப்பாரு. அழகா போனீனா வரம் கொடுக்க மாட்டாரு. நீ குடிங்க சத்தம் இல்லாத குடிங்க. அதனால சொல்ல அதற்கு பிறகுதான் இந்த அர்ஜுனனாகப்பட்டவர் இந்த மயில் தொகையை முதுகிலே அணிந்து சிவனை காண சென்றோம். மச்சரேகை மறைத்து. ஆமா சரி. இந்த பிரம்மா அப்படி என்ன அழகு இருக்குது எதை மறைச்சிட்டு போறாரு. நீ எதை சாமி மறைச்சிக்கிட்டு போற அப்படின்னாலே சாமி நான் கதை சொன்ன போது கவனிச்சிருப்பீங்க. உலகத்தில் ஆட்கள் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய 3 தொழிலுக்காக படிக்கும் தொழிலுக்காக என்னை பிறக்க வைத்தார். உலகத்துல ஒரு பொருள் இருந்தா தானே இந்த மண் இருந்தா தானே அந்த மண்ணை வச்சு ஒரு பொருள் செய்ய முடியும். அதனால மண்ணு தான் முதல் கடவுள். சரி. அது போல முதலில் படைப்பவன் நான். யாரு? அதை காப்பது சிவன் சிவபெருமான். பிறகு அவனை அழிப்பது கண்ணன். நல்லா கேட்டுக்காங்க சாமி. உலகத்தில் படைப்பது நான், காப்பது சிவன், அழிப்பது கண்ணன். அப்ப உலகத்தில் உயிர்களை உருவங்களை நான் படைக்கவில்லை என்றால் உலகத்தில் யாரால உலக உற்பத்தி ஆகும்? உங்களாலதான் முடியும். யாராலையும் முடியாது என்ன தவிர. அதனால உலக மக்களுக்கும் தேவர்களுக்கும் முதல் கடவுள் யாரு? நீங்க. ஆமா. சரி. கேட்கறது தப்பதான் நீங்களே கூட கேள்வி கேள்வி சாமி. உலகத்துல நாம ஒருத்தர் உற்பத்தி செய்யறோம்னா அப்ப யாரு அதுக்கு முதல்ல என்னதானே வணங்கணும்? அப்ப தேவரெல்லாம் ஒன்று கூடி உலகத்திற்கெல்லாம் ஊர் இருந்தா ஊருக்கு ஒரு கபடம் வேணும். தேவருக்கு மும்மூர்த்தி தேவருக்கு முதல் கடவுள் என்று ஒருவர் வேண்டும். அதை தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லி தேவரெல்லாம் இப்படி ஒண்ணு கூட்டிக்கிட்டாங்க. கூடின உடனே நான் சொன்னேன், ஐயனே நீங்கள் கூட்டம் கூட்ட தேவையில்லை. உலகத்தை படைப்பது நான், காப்பது சிவன், அழிப்பது கண்ணன். காற்றை கொடுக்கிறார் ஒருவர், நீர் கொடுக்கிறார், ஒருவர் நெருப்பை கொடுக்கிறார். இப்படி எல்லாம் இருந்தாலும் படித்தது நான் தான். என்னாலதான் மற்ற தொழில் நீங்க செய்வீங்க. படைக்கப்பட்ட உருவத்திற்கு நான் படிக்கிறேன். அதற்கு ஒருவர் காற்று கொடுக்கிறார், ஒருவர் தண்ணீர் கொடுக்கிறார், ஒருவர் உயிரை காப்பாற்றுகிறார், ஒருவர் அழிக்கிறார். சரி. அப்ப நான் அந்த உருவத்தை செய்யலாம் முடியுமா? அழிக்க முடியாது. அதனால நான் தான் முதல் கடவுள் என்று கேட்டேன். அப்ப ஊர்ல ஒரு எலெக்ஷன் வருது. அப்ப வரும்போது யாருமே போட்டி இல்லை என்றால் அண்ணா போஸ்டாக தேர்ந்தெடுத்துறோம். ஆனா போட்டின்னு வந்துட்டா யாரு ஓட்டு அதிகமா வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி. அது போல நான் முதல் கடவுள் என்று சொன்னேன். கண்ணன் எனக்கு தாங்கிறாரு, சிவன் எனக்கு தாங்கிறாரு, வாயு தேவன், வருணி தேவன், அக்கினி தேவன், இப்படி தேவரெல்லாம் அடிபடுறாங்க. நாம முதல் கடவுளை வந்துடலாம். சரி. போட்டி அதிகமாக இருக்கிறது. அதனால இந்த போட்டியிலே வெற்றி பெறுபவர் தான் முதல் கடவுள். சாமி கவனமா கேளுங்க, தப்பா இருந்தாலும் கேளுங்க, தப்பு இல்ல. அதனால சரி. அப்படி என்றால் போட்டி எப்படி என்று கேட்க உலகத்தில் முடிவே இல்லாதவர் சிவன். அவருக்கு அந்தமும் இல்ல ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல. அதனால அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய அடியும் அவருடைய தளவு முடியும். அடியும் முடியும் எவர் ஒருவர் பார்க்கிறாரோ அவர்தான் உலகத்தில் முதல் கடவுள் என்று போட்டி வைத்து விட்டோம். வைத்த உடனே எல்லா தேவர்களும் வாபஸ் கேட்டு விட்டார்கள், பின்வாங்கி விட்டார்கள். அதேங்கப்பா சிவனுடைய அவருக்கு உருவமே இல்லாதவரு, அவரை நம்ம எதை கண்டுபிடிச்சு என்னைக்கு நம்ம ஜெயிச்சு பட்டம் வாங்குறது? போட்டியே வேணும்னு சொல்லி எல்லாரும் பின்வாங்கி விட்டார்கள்.
சரி. ஆனா எங்க அப்பங்காரங்கிறான கண்ணன் ஆ. அவன் மட்டும் எனக்கு எதிரியே வரும். உங்கால ஓலி. அதான். சரி. எதிரி யாரும் தூரமா இருக்க மாட்டாங்க. ஆ. நம்ம சொந்த பந்தமா மட்டும் தான் இருக்கும். ஆமா சாமி. அதனால ஓய். என் தந்தையார் என்ன செய்தார்? ஆ. அடே மகனே, மகனே. நீ இந்த சிவனுடைய முடியை பார்க்கிறாயா? ஆ. நான் பார்க்கிறேனா? சரி. கோட்டி துவக்கம் ஆ. என்று சொன்ன உடனே ஆ. நான் என்ன செய்தேன்? ஓய். என்னுடைய வாகனம் ஆ. அன்னப்பறவை. சரி. அன்னப்பறவை மீது ஆ. ஏறி ஏறி. நான் சிவனுடைய சடாமுடியை பார்ப்பதற்கு போறேன். பறந்து போறேன். போக போக சரி. அந்த சிவனுடைய முடியை வளர்ந்துகிட்டே போகுது. ஆ. ஒரு சாதாரண ஆளா அப்படி ஆ. போக போக ஓய். பறக்க முடியாமல் ஆ. அன்னப்பறவையினுடைய ஆ. இறக்கைகள் எல்லாம் உதிர்ந்து சரி. பறக்க முடியவில்லை. ஆ. அப்ப ஆ. சரி, இதுக்கு மேல பறக்கிறதுக்கு நமக்கு வாகனம் வண்டி தான் தான் போவேன். போக முடியும். நாங்க அங்க இருந்து வந்துக்கிறோம்னா டெம்போ இருக்கணும் வந்தோம். ஆமா. இல்லைன்னா பஸ்ல வரணும். ஆ. வண்டி வாகனம் எல்லாம் எப்படி போவேன்? எப்படி வர்றது? அப்படி என்று ஆ. நான் என்ன செய்தேன்? ஓய். ஆபத்துக்கு பாவம் இல்ல, ஆ. காரியத்துக்கு ஆ. பெரிய ஐயா காரியத்துக்கு கருதி கூட ஆ. காலை கட்டணுமா காலை பிடிக்கணுமா? சரி. அதனால ஓய். என்ன பண்ணிட்டேன்? ஆ. மேல ஆகாயத்துல ஒருத்தர் இல்ல, ஆ. யாரு பாக்குறாங்க இங்க? யாரு அப்படி வரணும்? என்று சொல்லி ஆ. சிவனுடைய சடாமுடியிலே ஆ. தாளம்புக்கண்ணி இருக்கிறார். சரி. நான் பாத்துட்டு கூட சொல்லுவேன். ஆ. ஆனா சாட்சி யாருப்பான்னு கேட்பாங்களே. சரி. ஆமாங்க. கேக்குறாங்களா இல்லையா? போனாலும். அப்ப ஆ. சரி, சாட்சிக்காக ஆ. தாளம்புக்கண்ணி சிவனுடைய சடாமுடியிலேயே வந்து கொண்டிருக்கிறார். சரி. ஆமா, இந்த பிரம்மதேவன் பார்த்தார் ஆ. என்று சொன்ன தேவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் சரி. என்று போய் பொம்பளை கூட பார்க்காத காலை பிடிச்சிட்டு, தாயி என்னை காப்பாற்று. ஆ. தேவர்கள் எடுத்து இந்த சிவன் சடாமுடியை பார்த்தார், ஆ. கண்டார் என்று ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லு சொல்லு அப்படின்னு காலை பிடிச்சேன். சரி. ஆனா படைக்கும் கடவுள் நம்ம காலை வந்து பிடிச்சிட்டாரு ஆ. அப்படி என்று சொல்லி ஓய். சரி பொய் சொல்லுகிறேன் வா ஆ. அப்படின்னு ரெண்டு பேரும் கீழே இறங்கி வராங்க. சரி. எங்க அப்பா என்ன பண்ணாரு? ஸ்ரீமந்த நாராயணன் கண்ணன் ஆ. அவர் பன்றி அவதாரம் எடுத்து, சரி. அந்த வக்காலவழி எங்க அப்பாவுக்கு தான் ஆ. அகம் 1008 அவதாரம் 108 ஆ. நினைச்சா ஒரு அவதாரம் எடுப்பான். ஆமாங்க. ஆ. அதனால சரி. பன்றி அவதாரம் எடுத்து ஆ. பூமியை இருப்பிளப்பாய் பிளந்து சரி. சிவனுடைய பாதத்தை காண போனார். ஆ. அதான் அடி, சரி. அது முடி. ஆ. அப்படி அடியை காண போகும்போது சரி. பன்றி போக போக ஆ. அந்த பாதமும் வளர்ந்து கொண்டே போகுது. சரி. அவன் என்ன பண்ண? குறுக்கு வழியில ஆ. சரி சரி. நாமும் காலை பிடிப்போம் ஆ. அப்படி என்று சொல்லி ஓய். அந்த பன்றி அவதாரத்தில் கண்ணனுடைய காலை பிடிக்கிறான். யாரு? எத்தனை தான் போட்டியா இருந்தாலும் ஆ. மாமன் வச்சான் காலில் விழுந்தா அது பாவம் தானே. சரி. அதனால ஆ. இன்னைக்கு கூட ஒரு பொண்ணு மாப்பிள்ளை நம்ம காலில் வந்து விழுவுது, ஆ. இல்ல ஒரு செய்த தவறு, ஆ. செஞ்ச தப்பு சரி. அப்படின்னு காலில் விழுந்தா மன்னிக்கிறமா இல்லையா சாமி? ஆமாங்க. அது போல ஓய். காலில் வந்து பன்றி அவதாரத்தில் கண்ணன் விழும்போது சரி. மைத்துனா எழுந்திரு, ஆ. அப்படி மைத்துனா எழுந்திரு அப்படி பாரியா முடி. மைத்துனா எழுந்திரு அப்படின்னா என்ன பண்ணும்? மேல இருக்கிற முடி கீழே வந்தது. சரி. வந்திருக்காரு என் கண்ணன், அந்த முடியை பார்த்துட்டாரு, ஆ. பாதத்தையும் பார்த்துட்டாரு. சரி. இந்த சூது சிவனுக்கு தெரியல. ஆ. நம்ம பாதத்தை தொடாரு மைத்தனை குடிஞ்சு தூக்கலாம் ஆ. அப்படின்னு தூக்கும் போது சரி. அந்த அடியும் பார்த்தார், ஆ. சிவனுடைய தலை முடியும் பார்த்தார். சரி. அப்ப ஆ. ஏகமனதாக ஆ. போட்டியிலே ஜெயித்தவர், சரி. போட்டியிலே வென்றவர் ஆ. ஸ்ரீமந்த நாராயணன் கண்ணன். கண்ணன். அவருக்கு ஆ. இந்த முதற் கடவுள் என்ற பட்டம் சரி. என்று ஏகமனதாக ஆ. அல்லாஹ் போட்டாதுங்க. ஆ. அல்லாஹ் முடிவு பண்ணிட்டாங்க. ஆ. சரி. கொடுத்தார்கள். ஆ. அப்போ ஓய். என்னை அவமானப்படுத்தி விட்டீர்கள், ஆ. என்னை கேவலப்படுத்தி விட்டீர்கள். சரி. இதோ ஓய். என்னை சிவனை ஆ. அடி முடி ஆ. பார்த்து ஆ. உலகத்தில் முதற் கடவுள் என்ற பட்டத்தை எங்க அப்பா பெற்றாங்க. சரி. இப்ப ஆ. ஒருத்தருக்கு ஆ. பண வசதி இருக்குது, ஒருத்தன் பண வசதி இல்ல. ஆ. இருக்கிறவன் ஆ. சாப்பிடுறான், இல்லாதவன் ஆ. நிச்சயம் கொடுக்கறான். சரி. அது போல ஒரு ஆள் உள்ளவன் அடிக்கிறான், ஆ. ஆள் சக்தி இல்லாதவன் ஆள் வச்சு கூட அடிக்கிறான்ல. ஆ. அந்த மாதிரி தவத்தை செய்து சரி. சிவத்தை அடைகிறான். ஆ. அதனால ஓய். நாம் அவன் போட்டியில ஜெயித்து விட்டார். சரி. நாம் தந்திரமாக ஆ. சிவனை வேண்டி கடுமையான தவம் இருந்து ஆ. வரமாகிட்டா முதற் கடவுள் என்ற பட்டு நமக்கு கிடைச்சிருமல்ல. சரி. அப்படி என்பதற்காகத்தான் ஆ. நான் வரவாங்க போறேன்னு சொல்லி கோபிச்சுட்டு வந்துட்டேன். சரி. தேவர்களே, இதோ சிவனை வேண்டி கடுமையான தவம் இருந்து ஆ. சிவனிடத்திலே ஆ. உலகத்திலே முதற் கடவுள் என்றார் பட்டத்தை பெறவில்லை என்றால் சரி. என் பெயர் பிரமாவும் இல்ல, ஆ. அது வரைக்கும் இந்த தேவத்தைக்கு போய் வருவதும் இல்ல. ஆ. அப்படி என்று சபதம் விட்டு ஆ. வந்தேன். சரி. வரும்போது எனக்கு ஒரு யோசனை. எப்படி? சரி,
அங்கே தேவரெல்லாம் ஒன்று கூடி சதி செய்தார்கள். சரி. பிரம்மா வரவாங்க போறான். வந்திருக்கிறது பிரம்மா தான் தெரிஞ்சா வர கொடுப்பான சிவன் கொடுக்க மாட்டான். டேய், வந்திருப்பது பிரம்மாதான். தேவரை எல்லாம் ஜெயித்து முதற் கடவுளுங்கிற பட்டத்தை வாங்குறதுக்கு தந்திரமா வந்துக்கிறான். அப்படி என்று தெரிந்தால் அந்த சிவன் வரம் கொடுப்பாரா இல்லை தேவர்கள் தான் வரம் வாங்குவதற்கு விட்டு வைப்பார்களா? அதனால நான் என்ன செய்தேன்? ஏன் உருவம் நான் பிரம்மா என்பது தெரியக்கூடாது. ஒரு மானிட மனிதரை போல, ஒரு பக்தனை போல, ஒரு சித்தனை போல, ஒரு தொண்டனை போல, நான் குருவின் குருவை போல நான் உருவங்களை மாற்றி பாரதத்தில் அர்ஜுனன் எப்படி உருவங்களை மாற்றி அவன் போனானோ அதே போல நானும் சடியா சடி விரித்து சன்னியாசி உருவம் கொண்டு முடியா முடி தரித்து முனிவர் வேடம் கொண்டு தவமுனி வேடம் கொண்டு பக்தி மயமாக முருகனுடைய மயில் தொகையை என் முதுகிலே சுமந்து உருவங்களை மாற்றி கடவுள் என்று தெரியாமல் நான் ஒரு மாநில பிறவியை போல ஒரு மனிதனை போல ஒரு நர மானிடனை போல உருவங்களை மாற்றுவதற்காக அடையாளம் தெரியாது இருப்பதற்காக பிரம்மதேவன் என்பதை தெரியாமல் இருப்பதற்காக இந்த மயில் தொகை அணிந்து ஒரு மனுஷனா வந்திருக்கிறது. அதனாலதான் இந்த